வணக்கம் ஆனந்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆரணியில் இரவு நேரத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக ஆரணி பேரூராட்சியில் பார்த்தோம்னால் அண்மை காலமாக இரவு நேரங்களில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டாலும் சரிவர பதிலளிப்பதில்லை என புகார் தெரிவித்தனர். இரவு சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை நீடித்ததால் பார்த்தோம்னால் பொறுமை இழந்த மக்கள் ஆரணி பஜார், அதாவது பெரியபாளையம் புதுவாயில் செல்லக்கூடிய முக்கிய சாலையில் பார்த்தோம்னா சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் புகார்களுக்கு செவி சாய்க்க மறுக்கும் விளக்கம் அளிக்க மின்வாரிய அதிகாரிகள் முன்வருவதும் இல்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் கொளுத்தும் வெயில் காலத்திலும் இரவு நேரத்தில் இதுபோன்று அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டால் எப்படி தூங்கி மறுநாள் எழுந்து வேலைக்கு செல்வது, குறிப்பாக பிறந்த குழந்தைகள், முதியவர்கள் அதாவது காற்று இல்லாமல் மிகவும் அசௌகரிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பார்த்தோம்னா ஆரணி காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மின்வாரிய அதிகாரிகள் யாரும் ஏன் வரவில்லை என்று கூறி பொதுமக்கள் காவல்துறையினரிடமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மின் ஊழியர்கள் மின்பழுதை சரி செய்ய விரைவில் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என சமாதானம் பேசிக் கொண்டிருந்த போதே மின்சாரம் வந்ததால் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். குறிப்பாக பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பொறுத்தவரை ஊத்துக்கோட்டை, அதே போன்று கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பார்த்தோம்னா இரவு நேரங்களில் அடிக்கடி அரை மணி நேரத்திற்கு மேலாக அவ்வப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருவது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக வந்துள்ள இந்த அரசு இதை சரி செய்யுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மோகன்.